Hello students, welcome to 1+1 channel. இப்போ வந்து நம்ம 10th standard maths exam வரப்போகுது இல்லையா? இதில் ரொம்ப எனக்கு மேக்ஸில் பாஸே ஆகிறதுக்கு பயமாக இருக்குது, பாஸ் ஆவனானே தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணாதீங்க. நான் வந்து பாஸ் ஆகிறதுக்கான வழி தான் சொல்கிறேன். ரொம்ப பயந்து ரொம்ப மேக்ஸே வராதவங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புக் பேக் ஓடி ஃபுல்லாக மக்கப் பண்ணிடணும். புக் பேக் ஓடி விட்டுறவே கூடாது. இது வந்து எல்லாருக்குமே இந்த புக் பேக் ஓட்டிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே பார்க்க முடியாது. எக்ஸாமில் வந்து அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. நம்ம எப்படி புக் பேக் ஓட்டி படிக்கணும்னா, ஒரு கீவேர்டு வச்சு தான் படிக்கணும். சரிங்களா? அதாவது கொஷனில் ஒரு கீவேர்டு மாதிரி வச்சு, அதாவது கொஷனை பார்த்தோன்னா ஆப்ஷனை பார்த்தோன்னா டிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி புக் பேக் ஓட்டியை வந்து நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா சாப்டர் 1 வந்து ரொம்ப ஈஸி தான் இல்லையா? சாப்டர் 1 ஃபுல்லாக போட்டு பார்க்கணும். ஓகே, ஒரு சம் விடாமல் எக்ஸாம்பிள்லேருந்து எக்ஸசைஸ்லேருந்து எல்லாமே, யூனிட் எக்ஸசைஸ் கூட தேவை கிடையாது, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா? ஜாமெட்ரி வந்து 3 ஜாமெட்ரி இருக்குது. ஒன்று ட்ரையாங்கிள், ஒன்று சர்க்கிள், இன்னொன்று வந்து மீடியன்ஸ், ஆல்டிடியூட்ஸ், அந்த எக்ஸசைஸ் இல்லையா? அதாவது என்னென்ன எக்ஸசைஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 4.1, 4.2, 4.3லலாம் ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா? அதில் இந்த 3த்தில் நீங்கள் ஏதாவது 2 படிச்சுக்கோங்க போதும். ஓகே, அதாவது 4.1ல் கொஸ்டின் நம்பர் 10, 11, 12, 13 இருக்குது. இதில் வந்து 4.1 இருக்குது. அடுத்து வந்து 4.2ல் கொஞ்சம் 4.2 ஜாமெட்ரி வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாது இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை கூட விட்டுருங்க, படிக்க வேண்டாம். 4.2 ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் கூட படிக்க வேண்டாம், விட்டுருங்க. நீங்கள் 4.1ல் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனும் 4.3ல் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனும் தரவு பண்ணிக்கோங்க. அதாவது சர்க்கிள், டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் இருக்கு இல்லையா? அது ஓகே. 4.2 வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது படிக்கலனாலும் பரவாயில்ல. 4.1ல் இருக்கிற ட்ரையாங்கிள் சம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும், அடுத்து 4.3 கிடையாது, சாரி 4.4ல் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன், 4.4ல் இருக்கு இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இது ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. 3 இருக்கிற ஜாமெட்ரியில் எனி 2 படித்தா போதும். சில பேருக்கு இல்லை மேம் எனக்கு வந்து 4.2 தான் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதாவது 2 எக்ஸசைஸில் ஜாமெட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்து அப்படியே கிராஃப்க்கு போயிருங்க. கிராஃபு ரொம்ப ஈஸி, 2 எக்ஸசைஸ் தான் இருக்கா கிராஃபு. அதில் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் தரவு பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆனால் நான் சொல்கிறது ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக வித் எக்ஸாம்பிள், என்ன பண்ணாலும் எக்ஸாம்பிளும் சேர்த்து பண்ணிடணும். நான் அந்த ஒரு கிராஃப் சொன்னேன்னு ஒரே ஒரு சம்மை படிச்சுட்டு போகக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் இந்த 4.1, 4.4ல் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன்னா அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்துடணும், அதையும் விட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ அதே மாதிரி கிராஃப்க்கு என்ன சொல்கிறேனோ அதை எக்ஸாம்பிள் சம்மும் ரெண்டுமே போட்டுறணும், ஏதாவது ஒன்று மட்டும்லாம் போடக்கூடாது. சரிங்களா? ஸோ கிராஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸசைஸ் இருக்குது, 3.15 அண்ட் 3.16 இருக்கு இல்லையா? 3.15 அண்ட் 3.16 அலாங் வித் எக்ஸாம்பிள். நான் என்ன சொன்னாலும் அலாங் வித் எக்ஸாம்பிள். இதில் எனி ஒன் கான்செப்ட் தரோவானா போதும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளா இதை நல்லா ஒன்று விடாமல் போட்டு பார்த்துருங்க. முதல்ல ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும், இதுலேருந்து என்ன கேட்டாலும் எழுதிடணும். சரி, ஓகே. இப்போ அடுத்தது அதுக்கப்புறம் ஈஸியான கான்செப்ட் போனீங்கன்னா செகண்ட் சாப்டரில் ஒரு சில சம்ஸ் இருக்கு இல்லையா? நான் என்ன சம்ஸ்ன்னு சொல்கிறேன். செகண்ட் சாப்டரில் இந்த சீரீஸ் சம் இருக்கு இல்லையா? அதாவது 5+, 55+, இந்த மாதிரி சாப்டர் 2ல் கொஞ்சம் செலக்டடான சம்ஸ் படிச்சுக்கோங்க. என்ன சம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் சம்ஸ் இருக்கு இல்லையா? 5.5+, 55+, 555+, இந்த மாதிரி சம்ஸ் இருக்கும் இல்லையா? நான் என்ன எக்ஸசைஸ்ன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும். ஸோ அந்த சம்ஸ் கொஞ்சம் தரவு பண்ணிட்டீங்கன்னா கூட அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதை வந்து ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கணும். அதாவது சாப்டர் 2ல் இருக்கிற எக்ஸாம்பிள் 2.51 இருக்கு இல்லையா? இந்த மாடலில் இருக்கிற சம்ஸ் மொத்தம் அந்த கான்செப்ட் படி 3 சம் தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் 2.51, அப்புறம் வந்து எக்ஸசைஸ் 2.8ல் இருக்கிற 6th சம். செகண்ட் சாப்டரில் இந்த சம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து
செகண்ட் சாப்டர்லேயே அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ன்னு சம்ஸ் இருக்கும் இல்லையா, ஏபிலையும் ஜிபிலையும் ஃபைண்ட் த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அந்த மாதிரி ஒரு சம்ஸ் வரும். அதுவும் நான் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. அது வந்து என்ன எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 2.29 எக்ஸாம்பிள் 2.29 இருக்குல்லையா, இந்த மாடல் சம்ஸ் தான் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 2.29 அதே எக்ஸசைஸ்லையும் இருக்கும் பாருங்கள். எக்ஸசைஸ்லையும் 2.5ல் இருக்கிற question number 11 sum of 3 consecutive terms question number 11. ஓகே, இந்த மாடல் அதே மாதிரி இதே கான்செப்டில் ஜிபிலையும் இருக்கும் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அதுவும் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதையும் நம்ம வந்து தரவு பண்ணிக்கணும். ஓகே, இந்த கான்ஸ்டியூட்டிவ் டேர்ம்ஸ் இந்த சம் ஆஃப் த சீரீஸ் இது வந்து நல்லா தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த செகண்ட் சாப்டரில் வர கொஞ்சம் சம்ஸை வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஜிபியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.44 இருக்கு இல்லையா, இந்த மாடலான அதே ஏபியில் வந்து அதே சம் ஜிபியில் கான்ஸ்டியூட்டிவ் டேர்ம்ஸ்ன்னு வரும். ஸோ அதே தான். அடுத்து வந்து எக்ஸசைஸ் 2.7ல் இதே மாடல் சம் எக்ஸசைஸ் 2.7ல் இருக்கிற கொஷின் நம்பர் 9. ஸோ இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து செகண்ட் சாப்டரில் என்ன படிக்கிறீங்கன்னா, இந்த 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இந்த மாடல் சம்ஸ் வரும் இல்லையா. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் ஆட் நேச்சுரல் நம்பர் அதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த சம்மையும் கொஞ்சம் விட்டுறாதீங்க, அதுவும் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ நான் என்ன சம் சொல்கிறேன்னா பேஜ் நம்பர் 81 அதாவது எக்ஸசைஸ் 2.9ல் இருக்கிற சம். எக்ஸசைஸ் 2.9ல் இருக்கு இல்லையா, 2.9ல் ஃபஸ்ட்டில் இருக்க இந்த 6th சம் இருக்கு இல்லையா, இந்த மாடல் சம். ஸோ இது படிங்க செகண்ட் சாப்டரில். அதோட தேர்ட் சாப்டரில் வந்து மேட்ரிக்ஸ்க்கு போயிடுங்க. மேட்ரிக்ஸ் ஈஸி தானே, மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அடிஷன் சப்ராக்ஷனில் தூக்கிடலாம் மேட்ரிக்ஸில். ஓகே, தேர்ட் சாப்டரில் அல்ஜிப்ராலாம் வரலனாலும் பரவாயில்ல விட்டுருங்க. தேர்ட் சாப்டரில் மேட்ரிக்ஸ் படிங்க. ஓகே, அடுத்து அல்ஜிப்ராவில் கூட ஒரே ஒரு சம் மட்டும் படிங்க போதும். ஒரே ஒரு சம் சொல்கிறேன். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட் சம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதாவது ஸ்கொயர் ரூட் வந்து ஏபி கண்டுபிடிக்கிற சம் வரும், இல்லை எம்என் கண்டுபிடிக்கிற சம் வரும் இல்லையா, அந்த சம் தேர்ட் சாப்டரில் விட்டுறாதீங்க, அது படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிற எல்லா இப்போ நான் இந்த சொல்கிறேன் இல்லையா, அதில் இருக்கிற எல்லா மாடல்லையும் சம் இருக்கிற சம் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்கொயர் ரூட் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா எக்ஸசைஸ் 3.8ல் இருக்குது பாருங்கள். 8ல் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அந்த லாங் டிவிஷனில் போடுவோம் இல்லையா, எக்ஸசைஸ் 3.8 மட்டும் படிச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் ஈஸி தானே, மேட்ரிக்ஸ் படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் மாதிரி தான் மேட்ரிக்ஸ். சரி, இதுக்கப்புறம் முடிஞ்சால் தியரம் படிங்க. 4 தியரம், பிபிடி, ஏபிடி, பைத்தாகரஸ். அடுத்து வந்து ப்ராபபிலிட்டியில் கொஞ்சம் சம் பார்த்துக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஈஸி தானே, அவ்வளோதான். இது படித்தாலே நீங்கள் போதும். பாஸ் இல்லை சூப்பர் பாஸ் ஆகலாம். நீங்கள் வந்து 50 கிட்ட தொடரலாம். நீங்கள் தரோவாக இதை போட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 50 கிட்ட தொடரலாம். ஆனால் இதில் சொல்லியிருக்கிற ஒன்று கூட விடாமல் போட்டு பார்க்கணும். இப்போ சாப்டர் 1 ஃபுல்லின்னு சொன்னேன்னா எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே நீங்கள் போட்டு பார்க்கணும். 1 வேர்ட்லாம் வந்து நீங்கள் கீவேர்ட்ஸ் சொல்லி படிங்க. கீவேர்ட்ஸ் வச்சு படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸுக்கான பயமே போயிடும். நம்ம யாருமே ஃபெயிலே ஆக மாட்டோம் மேக்ஸ் எக்ஸாமில். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். Thank you so much for watching, students. Bye bye.